வணக்கம். தமிழின் சிகரம் திருக்குறள். அறிவியல் உலகின் அடித்தளம் மருத்துவம். இவை இரண்டையும் இணைக்கும் சிறப்பு தொடரான காவேரி மருத்துவமனையின் குறளும் மருத்துவமும் நிகழ்ச்சியின் 3வது பாகத்தை இந்த தமிழ் புத்தாண்டில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உங்களிடம் கொண்டு வருகிறோம். அற்றால் அளவறிந்து உண்க, அத்துடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு. இந்த குறளின் விளக்கம். அற்றால் அளவறிந்து, முன்பு உண்ட உணவின் அளவை அறிந்து அது செரித்த பின் உணவு உட்கொண்டால் அத்துடம்பு பெற்றான், அந்த உடலை உடையவன் நெடிதுய்க்கும் ஆறு, நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதே ஆகும். இதனை இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், உண்ட உணவு செரித்ததையும் உண்ணும் உணவின் அளவையும் அறிந்து உண்பது நீண்ட நாள் ஆரோக்கியத்திற்கான வழியாகும். இந்த குறள் மூலம் திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்ல வராருன்னா, அற்றாலை பற்றி முந்தின குறள்லேயே சொல்லிட்டார். நம்ம வயிறு இறைப்பை 2-3 மணி நேரம் நம்ம சாப்பாடை அரைச்சி காலி பண்ணுற வரைக்கும் காத்திருந்து பசி உணர்வு வந்த பிறகு தான் அடுத்த உணவு உண்ணணும் அப்படின்னு சொன்னவர், எப்படி உண்ணணும் உண்க அப்படின்னு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். அளவறிந்துனா நம்ம பசி மட்டும் கிடையாது, நம்ம இப்போ பசி இல்லாமல் பொழுதுபோக்காக சாப்பிட்றோம், நண்பர்களை சந்திக்கிறதுக்காக சாப்பிட்றோம், கொண்டாட்டத்துக்கு சாப்பிட்றோம், மன அழுத்தத்துக்கு சாப்பிட்றோம். அப்படி இல்லாமல் நம்மளுடைய வயிறு எந்த நிலைமையில் இருக்குது, அடுத்த வேளை சாப்பாடு வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு உணவு தேவை, இந்த அளவு அந்த உணவினுடைய சரிவிகிதம், புரதம், கொழுப்பு, மாவுச்சத்தினுடைய அந்த அளவு, அடுத்த வேலை செய்யும் பொழுது நமக்கு கடுமையான பணி இருக்கா, நம்ம கர்ப்பமாக இருக்கோமா, பால் கொடுக்குறோமான்ற நமக்கு எவ்வளவு உணவுலேருந்து எரித்திறன் வேலை தேவை என்று கணிக்கிற அளவு, இப்படி எல்லா அளவையும் அளந்து உண்க அப்படின்னு சொல்கிறவர், இந்த உடம்பை நம்ம பெற்றுட்டோம், இந்த உடம்பை நீண்ட நாள் ஆரோக்கியமாக வச்சு வாழறதுக்கு அதுதான் வழி அப்படின்ற ஒரு அருமையான கருத்தோடு முடிக்கிறார். அந்த வழியை பின்பற்றினா தான் அதிகமான உடல் பருமன், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள்லேருந்து காப்பாற்றிக்கவும், உடல் சோர்வு, உடல் மெலிதன்ட்டு கம்மியாக சாப்பிட்டு கஷ்டப்படுறது நம்மளை காப்பாற்றிக்கவும் அழகான ஒரு வழிமுறையை வள்ளுவர் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார்.